என்ன எதுக்குப்பா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சாரதா டீச்சர் வீட்டுக்கு எதுக்கு போனேன்? என்னப்பா கேக்குறீங்க? சொல்றா, டீச்சர் வீட்டுல என்ன நடந்தது? எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. நீங்க என்ன சம்மந்தமே இல்லாம என்ன கேக்குறீங்க? இது உன்னோட தானே? செத்து போன சாரதா டீச்சர் வீட்டுக்கு இது எப்படி போச்சு? எனக்கு தான் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றேன்ல, என்ன விட்டுருங்கப்பா. சொல்றேன். இப்ப நீயா எதுக்கு இந்த கொலையை செஞ்சேன்னு சொல்லல, நானே உன்னை கொன்னுறேன். சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுறப்பா, சொல்லிடுறப்பா. நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறப்பா. அடப்பாவி, எத்தனை நாளாடா அந்த பழக்கம்? திருட்டு ராஸ்கல். இரு, முதல்ல உங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன். இல்ல 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 மேடம், 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 இல்ல மேடம், 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 சொன்னா கேளுங்க. மேடம், மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், 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 விடா, ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் சொல்லுங்க மேடம். ஏண்டா சொல்ல வேணாங்கற? அன்னைக்கு உங்க அப்பா என் பையனை எத்தனை தடவை லூசு லூசு சொன்னாரு. அவர் பையன் லட்சணம் என்னன்னு தெரியணும்ல. நான் கண்டிப்பா சொல்றேன். மேடம், சொன்னா கேளுங்க மேடம், சொல்லிடாதீங்க. கை எடு. விடா கைய. வேணாம் மேடம், எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சானே கொன்னுடுவாரு மேடம். அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. போடா, வெளிய போடா, முதல்ல போடான்னு சொல்றேன்ல. மரியாதையா போன வைங்க, இல்ல குத்திடுவேன். என்னடா மிரட்டுறியா? அப்பன் போலீஸ்காரன் உள்ள கொலைகாரன் ஆகலான்னு பாக்குறியா? போடா, மூஞ்சிய பாரு, மிரட்டுறானா. எங்கடா போன இவ்வளவு நேரம்? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. போறான் வரான்னு எதையுமே சொல்றதில்ல. அடுத்த நாள் காலையில டீச்சரும் ராமும் செத்து கிடக்காங்கன்னு பேசிக்கிட்டாங்க. ராம் எப்படி செத்து கிடக்கான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ராம் உயிரோட தான் இருக்கா. அவன் தான் கொலைகாரன். அவனை இழுத்துட்டு போனீங்க. இப்பவும் நீங்க அவனை ரிமாண்ட் பண்ணாமையே வச்சிருக்கிறதுனால எங்க நான் மாட்டிக்க போறணுங்கிற பயத்துல அவனை ஒத்துக்க வைக்கதான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். அப்பா, நான் வேணும்னு செய்யலப்பா, தெரியாம பண்ணிட்டப்பா. எப்படியாவது என்ன காப்பாத்துங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா.
ஆரம்பத்துல சாதாரணமா விசாரிக்கும் போதெல்லாம் என்கிட்ட ரொம்ப கோபப்பட்டீங்க. இப்ப பாருங்க, கொலைகாரன் உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கான். இப்ப என்ன பண்ண போறீங்க? போங்க, நீங்களே உங்க பையனை கொண்டு போய் லாக்அப்ல போடுங்க. சார், இத நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். ஏதோ நடக்கக்கூடாதுன்னு நடந்துருச்சு. அது இவன் எனக்கு ஒரே பையன் சார். அதுக்காக என்ன சொல்ல வரீங்க? நீங்க கொஞ்சம் என் குடும்பத்தை யோசிச்சு பார்த்து இதை இப்படியே விட்டுடலாம் சார். நான் உங்களை ஒரு பொறுப்புள்ள அப்பான்னு மட்டும்தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீங்களே ஒரு கிரிமினல்னு. அக்யூஸ் உங்க பையனுங்கிறதுனால தப்பா யோசிக்காதீங்க. இல்ல சார், நான் அப்படி சொல்லல சார். என்ன நானே காப்பாத்திக்குவேன். இதுக்கு இடையில யாரு குறுக்க வந்தாலும் கொன்னுருவேன். வேணாடா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பாத்தீங்களா நீங்க இப்ப பேசுனதெல்லாம் அவன் எவ்வளவு பாசிட்டிவ் எடுத்துட்டான்னு. இந்த கண்ணு கொடுப்பா. வேணாடா, கொடுத்துறா டேய். சதீஷ் ப்ளீஸ் கிட்ட வராத. நல்ல காம் டவுன். கிட்ட வராத. இந்த துப்பாக்கி கொடு. அட பாவி பைத்தியக்காரா. டேய், அட பைத்தியக்காரா. நீ விலகியா முதல்ல. காரியடா பண்ணிட்டு இருக்க. நீ விலகியா முதல்ல.